ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா என்னை அடிக்கடி செய்ய சொல்கிற கல்யாண வீட்டு ஸ்டைல் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பென்சி ஃப்ளவர் சேனல். குயிக் அண்ட் ஈஸியாக இது செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கொஞ்சம் பொரிஞ்சதும் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பெரிய வெங்காயம். அப்புறம் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 4-5 பூண்டு. அப்புறம் தக்காளி, மிளகாய் வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. இது தக்காளி வதங்குறதுக்கு உப்பு லைட்டாக போட்டுக்கணும். இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டோட ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, சிக்கன் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி நிறைய வேண்டாம், தெளித்து விட்டால் போதும். எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுக்கணும். அதை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். சுவையான உருளைக்கிழங்கு ரெடி. கல்யாண வீட்டு ஸ்டைலில் அப்படியே இருக்கும். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப்